Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்னைக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு, உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். புதினா கிள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக சேரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேர நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து இதிலே சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிலாம் கூட சேர்த்து பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இது மொத்தத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போடுற மசாலா, காரம் எல்லாமே இதில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ நல்லாவே கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே சாப்பாட்டு அரிசினா 1 கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே மேலே தான் இருக்குது. நம்ம அதை லைட்டாக எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடலாம். சாப்பாடு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணோம். அதனால தான் காய்கறிகள் எதுவும் போடாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.